எல்லோருக்கும் அடியேன் சித்தனின் பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவு பிள்ளையானின் வாய் திறப்பிற்காக நடுங்கிக் கொண்டிருக்கும் ராஜபக்ஷாக்கள். வாருங்கள் விரிவாக பார்ப்போம். மனசாட்சியே இல்லாமல் பல அப்பாவி மக்களை கொன்று குவித்ததுடன் பெரிய அளவிலான குற்றங்களை செய்து எமது நாட்டுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கும் ராஜபக்சாக்கள் இன்று பிள்ளையான் எனப்படும் வளர்த்த ஆட்டின் வாய் திறப்பிற்காக தினம் தினம் நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள். 18 நாடுகளுடன் சேர்ந்து மிகப்பெரிய இன அழிப்பை இலங்கைக்குள் நடாத்தி முடித்த ராஜபக்ஷாக்களை ஒட்டுமொத்த உலகமே முயற்சி செய்தும், அதாவது உலகத்தில் உள்ள பெரிய பெரிய அமைப்புகள் எல்லாம் இவர்களுக்கான தண்டனையை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்றும் சர்வதேச நீதிமன்றத்தில் இவர்களை நிறுத்த வேண்டும் என்றும் முயற்சி செய்தும் ஒட்டுமொத்த உலகத்தால் ராஜபக்ஷாக்களை ஒன்றுமே செய்ய முடியாத நிலையில் இன்று பிள்ளையான் என்ற ஒரு நபரின் வாய் திறப்பில்தான் ராஜபக்ஷாக்களின் எதிர்காலமும் ஊசலாடுகிறது என்று கூறுவது மிகையாகாது. ஆம், இன்று பிள்ளையான் வாய் திறந்தால் கோதபாய ராஜபக்ஷில் ஆரம்பித்து ராஜபக்ஷாவுடைய முக்கியமான அனைத்து தரப்பினரும் உள்ள போக வேண்டிய நிலைமை ஏற்படும் என்பதில் ஐயமில்லை. பொறுத்திருந்துதான் பார்ப்போம். ராஜபக்ஷாக்களால் வளர்க்கப்பட்ட பிள்ளையான் எனப்படும் கடாயாடு ராஜபக்ஷாக்களின் மார்பில் பாய்கின்றதா அல்லது இல்லையா என்று. இத்துடன் இன்றைய பதிவை நிறைவு செய்து உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அடியேன் சித்தன். நன்றி, வணக்கம்.